நமது கேசி ட்ரிச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். தந்தை மகன் தூயாவின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பாஸ்கா காலத்தினுடைய இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமையை நாம் கொண்டாடுகிறோம். இறை இரக்கத்தின் ஞாயிறு என்றும் இந்த ஞாயிறு அழைக்கப்படுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்த பிறகு அச்சத்தில் இருக்கக்கூடிய சீடர்களை, அப்போஸ்தலர்களை நேரில் சந்தித்து அவர்களை உறுதிப்படுத்துகிறார். அவருடைய அச்சத்தை போக்குவதற்கான நிலையை, உறுதிப்பாட்டினை அவர்களுக்கு தருகின்றார். நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இப்படித்தான். ஒவ்வொரு நாளுமே நாம் சில சவால்களை, சில அச்சங்களை எதிர்கொள்கிறோம். ஆனால் உயிர்த்த ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார் என்ற அந்த நம்பிக்கை நம்மிடம் இருந்தால் நாம் எப்படிப்பட்ட ஒரு தீமையையும் வெல்லலாம். காணாமல் நம்பக்கூடிய நாம் பேறு பெற்றவர்கள் என்று நாம் நம்புகின்ற பொழுது, நம்புகிற நம்மை கடவுள் ஒருபோதும் கைவிட மாட்டார். எனவே அந்த நம்பிக்கையோடு இந்த திருப்பலியிலே இறைவன் நமக்கு தந்திருக்கக்கூடிய அவருடைய காட்டிய இரக்கத்தை நாம் கொண்டாடுவோம். மகிழ்ச்சியோடு வெற்றி வீரராய் ஆர்ப்பரித்து சாவை வென்றெடுத்த உயிர்த்த ஆண்டவரை கொண்டாடுவோம். மகிழ்ந்து இந்த திருப்பலியில் இணைந்து ஜெபிப்போம். இந்த திருப்பலியை தகுதியான முறையில் ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய குற்றங்கள், குறைகள் இவற்றை ஏற்றுக்கொண்டு இறைவனிடத்தில் மன்னிப்பு கேட்போம், மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவை, வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரும்.
செய்வீராக. என்றென்றும் உள்ள இரக்கத்தின் இறைவா, மீண்டும் மீண்டும் நாங்கள் கொண்டாடும் பாஸ்கா விழாவிலே உமக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மக்களின் நம்பிக்கையை நீர் தூண்டுகின்றீர். நீர் வழங்கிய இவ்வருளை பெருக்குகின்றீர். இவ்வாறு திருமுழுக்கினால் நாங்கள் கழுவப்பட்டுள்ளதையும் தூய ஆவியாரால் நாங்கள் புதுப்பிறப்படைந்துள்ளதையும் இரத்தத்தால் நாங்கள் மீட்கப்பட்டுள்ளதையும் நாங்கள் சரியான முறையில் அறிந்து புரிந்து கொள்ள செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். நம்பிக்கை கொண்டோர் அனைவரும் ஒன்றாயிருந்தனர். எல்லா உடைமைகளையும் பொதுவாய் வைத்திருந்தனர். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவார்த்தைகள் 42 முதல் 47 முடிய. அக்காலத்தில் திருமுழுக்கு பெற்றவர்கள் திருத்தூதர் கற்பித்தவற்றிலும் நட்புறவிலும் அப்பம் பிடுவதிலும் இறைவேண்டலிலும் உறுதியாய் நிலைத்திருந்தார்கள். மக்கள் அனைவரிடமும் அச்சம் நிலவியது. திருத்தூதர் வழியாக பல அரும் செயல்களும் அடையாளங்களும் நிகழ்ந்தன. நம்பிக்கை கொண்டோர் அனைவரும் ஒன்றாயிருந்தனர். எல்லா உடைமைகளையும் பொதுவாய் வைத்திருந்தனர். நிலபுலங்களும் பிற உடைமைகளும் உடையோர் அவற்றை விற்று அனைவருக்கும் அவரவர் தேவைகளுக்கு ஏற்ப பகிர்ந்தளித்தனர். ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஒரே மனதோடு கோவிலில் தவறாது கூடி வந்தார்கள். பேருவகையோடும் எளிய உள்ளத்தோடும் வீடுகள் தோறும் அப்பத்தை பிட்டு உணவை பகிர்ந்து உண்டு வந்தார்கள். அவர்கள் கடவுளை போற்றி வந்தார்கள். எல்லா மக்களுடைய நல்லெண்ணத்தையும் பெற்றிருந்தார்கள். ஆண்டவரும் தாம் மீட்டு கொண்டவர்களை நாள்தோறும் அவர்களோடு சேர்த்து கொண்டே இருந்தனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 118. நீங்கள் அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை பாடலின் பல்லவி. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என இஸ்ரேல் மக்கள் சாற்றுவார்களாக. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என ஆரோனின் குடும்பத்தார் சாற்றுவார்களாக. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என ஆண்டவருக்கு அஞ்சுவோர் அனைவரும் சாற்றுவார்களாக. அவர்கள் என்னை வலுவுடன் தள்ளி வீழ்த்த முயன்றனர், ஆனால் ஆண்டவர் எனக்கு துணை நின்றார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவரே என் ஆற்றல், என் பாடல், என் மீட்பும் அவரே. நீதிமான்களின் கூடாரங்களில் வெற்றியின் மகிழ்ச்சி குரல் ஒலிக்கின்றது. ஆண்டவரது வழக்கை வலிமையாய் செயலாற்றியுள்ளது. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றி நாள் இதுவே, இன்று அக்களிப்போம்,
நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. இரண்டாம் வாசகம். இறந்த இயேசு கிறிஸ்துவை கடவுள் உயிர்த்தெழ செய்து நமக்கு புது பிறப்பு அளித்துள்ளார். இவ்வாறு கொன்றா எதிர்நோக்குடன் நாம் வாழ்கிறோம். திருத்துதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்தில் இருந்து வாசகம். பிரிவு 1, இறை சொற்றொடர்கள் 3 முதல் 9 முடிய. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் தந்தையுமானவர் போற்றி. அவர் தம் பேரிரக்கத்தின்படி இறந்த இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழ செய்து நமக்கு புது பிறப்பு அளித்துள்ளார். இவ்வாறு குன்றா எதிர்நோக்குடன் நாம் வாழ்கிறோம். அழியாத, மாசற்ற, ஒழியாத உரிமை பேரும் உங்களுக்கென விண்ணுலகில் வைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையின் வழியாய் மீட்புக்காக கடவுளுடைய வல்லமையால் பாதுகாக்கப்பட்டு வருகிறீர்கள். இம்மீட்பு இறுதி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாய் உள்ளது. இப்போது சிறிது காலம் நீங்கள் பல்வகை சோதனைகளால் துயருற வேண்டியிருப்பினும் அந்நாளிலே பேருவகை கொள்வீர்கள். அழியக்கூடிய பொன் நெருப்பினால் புடமிடப்படுகிறது. அதைவிட விலையுயர்ந்த உங்கள் நம்பிக்கையும் மெய்ப்பிக்கப்படவே துயருறுவீர்கள். இயேசு கிறிஸ்து வெளிப்படும்போது அந்நம்பிக்கை உங்களுக்கு புகழும் மாண்பும் பெருமையும் தருவதாய் விளங்கும். நீங்கள் அவரை பார்த்ததில்லை, எனினும் அவர் மீது அன்பு செலுத்துகிறீர்கள். இப்பொழுது நீங்கள் அவரை கண்டதில்லை, எனினும் நம்பிக்கை கொண்டு சொல்லொன்னா ஒப்பற்ற மகிழ்ச்சி அடைந்து பேருவகை கொள்கிறீர்கள். இவ்வாறு உங்கள் நம்பிக்கையின் குறிக்கோளான ஆன்ம மீட்பையும் பெறுகிறீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் நற்செய்தி அதிகாரம் 20 இறைவசனங்கள் 19 முதல் 31 முடிய. அன்று வாரத்தின் முதல் நாள், அது மாலை வேளை. யூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். அப்போது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். இவ்வாறு சொல்லிய பின் அவர் தம் கைகளையும் விலாவையும் அவர்களிடம் காட்டினார். ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக, தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார். இதை சொன்னபின் அவர் அவர்கள் மேல் ஊதி, தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார். 12 ஒருவரான திதும் என்னும் தோமா இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை. மற்ற சீடர்கள் அவரிடம், ஆண்டவரை கண்டோம் என்றார்கள். தோமா அவர்களிடம், அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து அதில் என் விரலை விட்டு
அவர் விழாவில் என் கையை இட்டாலன்றி நான் நம்ப மாட்டேன் என்றார். 8 நாட்களுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள். அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். பின்னர் அவர் தோமாவிடம், இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விலாவில் இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார். தோமா அவரை பார்த்து, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்றார். இயேசு அவரிடம், நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்றார். வேறு பல அரும் அடையாளங்களையும் இயேசு தம் சீடர்கள் முன்னிலையில் செய்தார். அவையெல்லாம் இந்நூலில் எழுதப்படவில்லை. இயேசுவே இறைமகனாகிய மெசியா என நீங்கள் நம்புவதற்காகவும் நம்பி அவர் பெயரால் வாழ்வு பெறுவதற்காகவுமே இந்நூலில் உள்ளவை எழுதப்பெற்றுள்ளன. ஆண்டவரின் அருள்வாக்கு. அன்புக்குரியவர்களே, இன்று பாஸ்கா காலத்தினுடைய 2வது வாரம், ஞாயிற்றுக்கிழமையில் நாம் இருக்கின்றோம். இது இறை இரக்கத்தின் வாரம் என்றும் அழைக்கப்படுகிறது. காரணம், இன்றைய நாளிலே ஆண்டவர் அமைதிப்படுத்துகிறார். தன்னுடைய இரக்கத்தினுடைய உச்சக்கட்டத்தை காட்டுகிறார். அச்சத்தில் இருக்கக்கூடியவர்களை பார்த்து அமைதிப்படுத்துகிறார். அஞ்ச வேண்டாம், உங்களுக்கு அமைதி உண்டாகட்டும் என சொல்லுகிறார். தன்னுடைய அன்பை இறந்து உயிர் தெழுந்த பிறகு நேரில் தோன்றி அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார், தைரியமூட்டுகிறார். தந்தை அவரை அனுப்பியதே போல தன்னுடைய சீடர்களை அனுப்புவதற்காக நான் வந்தேன் என சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, தோமாவை பார்த்து கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என சொல்லுகிறார். இந்த உயிர்த்த ஆண்டவர் தன்னுடைய சீடர்கள் அச்சத்தில் இருப்பதை உணர்ந்து அவர்கள் பயத்தில் தாழ்பால் இட்டு கொண்டு கதவை மூடிக்கொண்டு உள்ளே இருக்கின்ற நிலையில் அவர் அங்கு வந்து நிற்கிறார். அவர் இயேசு வந்து நிற்கக்கூடிய நிலையை பார்த்து மீண்டும் அச்சம் உருவார்கள் என்று அவர்களுக்கு இந்த நிலையிலே இயேசு அவர்களை பார்த்து தான் அமைதி உரித்தாகுக என சொல்லுகிறார். 3 முறை சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, இந்த உலகிலே நாம் ஒவ்வொரு நாளும் ஒரு விஷயத்திற்காக ஏங்கி கொண்டிருக்கிறோம். இந்த உலகிலே வாழுகின்ற இந்த வாழ்க்கையிலே குறிப்பாக என்னுடைய வாழ்நாள் இன்னும் ஒரு நாள் கூடிவிடாதா என்று ஏங்குகிற மனிதர்கள் பல உண்டு. நான் ஒருவேளை இரவாமலே இருப்பேனா என்று ஏங்குகிற மனிதர்களும் உண்டு. நான் ஒருவேளை இறக்காமலே இருந்து விடுவேனா என்கின்ற ஏங்குகின்ற மனிதர்களும் உண்டு. என்னுடைய வாழ்நாள் ஒரு நாள் கூடிவிடாதா என்று ஏங்குகிற மனிதர்களும் உண்டு. அதற்கு ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால், 1961ஆம் ஆண்டு சோவியத் யூனியனைச் சேர்ந்த யுரேன் என்பவர் இந்த பூமிக்கு மேலாக ஒரு ஃபுல் ரவுண்டு, அதாவது 1 ஆர்பிட், ஏறக்குறைய ஒரு 24,800 மைல் அவர் விண்கலத்திலே, மனித உடல் விண்கலத்திலே முதல் முறையாக பறந்திருக்கிறார். அதை அவர் சாதித்துவிட்டு இறங்குகிறார். அதன் பிறகு 1969 மனித நிலாவில் காலடி எடுத்து வைத்தான் என்று நாம் படித்திருக்கிறோம். இதையெல்லாம் எதற்கு என்றால், இந்த பூமியை கடந்து ஒரு மனிதன் வாழ்ந்து விடலாமா என்று எண்ணுகிற ஒரு நிலை. இந்த பூமியை கடந்து மனிதன் வாழக்கூடிய சூழல் இருக்குமா என்று யோசிக்கக்கூடிய ஒரு நிலை. அப்போ இந்த பூமியில் ஒரு நிமிடத்திற்கு இதய துடிப்பு எத்தனை என்று உங்களுக்கு தெரியும். அப்போ அந்த துடிப்பை விட மேலே நாம் ஒருவேளை போய் வாழ்ந்தால், இந்த புவியீர்ப்பு விசை இல்லாத, இந்த சூழ்நிலை இல்லாத வேற்று கிரகத்திலே ஒருவேளை நாம் போய் வாழ்ந்தால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வாழ்ந்து விடலாம் என்று நினைக்கக்கூடிய எண்ணம் இருக்கிறது. அது ஒரு அறிவியல் பூர்வமாக நம்பவும் செய்யப்படுகிறது. அப்போ இந்த இதய துடிப்பு ஒருவேளை என்பதற்கு பதிலாக குறைவாக அது துடித்தால் வாழ்நாள் கூடிவிடும் என்கின்ற தியரியும் இருக்கிறது. இப்படி மனிதன் எப்படியாவது ஒரு நாள் எக்ஸ்ட்ரா வாழ்ந்துட மாட்டோமா, அல்லது எப்படியாவது நான் என்னுடைய வாழ்நாளை கூட்டிவிட மாட்டேனா, இந்த உலகில் இன்னும் கொஞ்சம் வாழ்ந்து விட மாட்டேனா என்று ஏங்குகிற மனிதர்கள்
இவற்றையெல்லாம் தடுக்கக்கூடிய இன்னொரு சக்திகள், நோய் அல்லது வாழ்நாளை குறைக்கக்கூடிய நிலை, அது யாருக்கு என்று பார்க்கின்ற ஒரு நிலை. ஏழைகள் இறந்து போய்விட வேண்டும், பணக்காரர்கள் மட்டும் வாழ்ந்துவிட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அந்த ஒரு இரு பாரபட்சமான அந்த நிலை இந்த உலகில் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் கொண்ட, சூழ்நிலை கொண்ட இந்த உலகில் ஒவ்வொரு நாளும் நாம் இதை ஒட்டிய பல சவால்களை நாம் எதிர்கொண்டு தான் இருக்கிறோம். நமக்கானவர்கள், நமக்கு அன்புக்குரியவர்களை நாம் இன்னும் கொஞ்ச நாள் பார்த்து விட மாட்டோமா, அவர்களை நாம் அன்பு செய்து விட மாட்டோமா, இன்னும் கொஞ்ச நாள் அவர் இருந்திருக்கலாமே அப்படின்னு ஏங்குகிற நிலையும் இருக்கிறது. அப்போ தன்னையும் காப்பாற்றி விட வேண்டும், தன்னை சார்ந்தவர்களையும் இன்னும் கொஞ்ச நாள் வாழ வைக்க வேண்டும் என்கின்ற அந்த எண்ணம், ஏக்கம் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலே மனிதர்களாகிய நாம் பல நேரங்களிலே சுயநலமாகவும் யோசிக்கிறோம். நான் மட்டும் வாழ்ந்தால் போதும், என்னை சார்ந்தவர்கள் மட்டும் வாழ்ந்தால் போதும் என சுயநலமாகவும் யோசிக்கிறோம். ஆனால் அன்புக்குரியவர்களே, என்னுடைய முதல் வாசகத்திலே மிக தெளிவாக இயேசுவை நம்புகிற மனிதர்கள் என்ன செய்கிறார்கள் என்று பாருங்கள். மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவை உயிர்த்த ஆண்டவரை நம்பக்கூடிய மனிதர்கள் ஒரு மனத்தோராய் கோவிலில் கூடுகிறார்கள். ஒற்றை சிந்தனை, ஒரு மனம். என்ன? இயேசுவை நம்புகிற மனிதர்களாக. இயேசுதான் அங்கு மையம், உயிர்த்த ஆண்டவர் தான் அங்கு மையம். அவர் மீது மட்டும் நம்பிக்கை கொண்டவர்களாக, ஒத்த மனது கொண்டவர்களாக. அங்கு ஒரு பிரிவினை இல்லை, நான் மட்டும் வாழ வேண்டும் என்கின்ற நிலை இல்லை. எல்லோரும் இயேசுவினுடைய பிள்ளைகள், எல்லோரும் வாழ தகுதியுள்ளவர்கள், எல்லோரும் நம்பிக்கை கொண்டவர்கள் என எல்லாருக்குமான ஒரு ஒற்றை சிந்தனை கொண்ட மனிதர்களாக அவர்கள் ஆலயத்தில் ஒன்று கூடுகிறார்கள். அங்கே இறைவேண்டல் செய்கிறார்கள். அதோடு கூட மட்டுமல்ல, தங்களிடம் இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் இருப்பவர் இல்லாதவரிடம் பகிர்ந்து கொண்டு, அப்படிப்பட்ட ஒரு ஏற்ற தாழ்வுகள் இருக்கக்கூடாது, எல்லாரும் சமமாக கடவுள் முன்னிலையில் சமம் என்கின்ற ஒரு நிலையை பொருளாதார நிலையிலும் காட்டக்கூடிய ஒற்றை மனது கொண்ட மனிதர்களாக ஒன்று கூடி ஆலயத்தில் ஜெபிக்கிறார்கள். திருத்துதலுடைய காலடியில் வந்து அத்தனையும் கொடுக்கிறார்கள். இதை பகிர்ந்து கொடுங்கள் என சொல்லுகிறார்கள். அப்படி என்றால் எங்களிடையே ஏற்ற தாழ்வுகள் வேண்டாம், எங்களுடைய ஏற்றத்தாழ்வுகள் இருக்க வேண்டாம். கடவுளை, கிறிஸ்துவை, உயிர்த்த ஆண்டவரை நம்புகிற மனிதர்களிடத்திலே ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது என்பதனை அவர்கள் எண்பிக்கிறார்கள். இங்குதான் ஒரு அற்புதம் நடக்கிறது. அந்த அற்புதத்தை, அந்த வார்த்தையை நீங்கள் நிச்சயமாக மீண்டும் எடுத்து படிக்க வேண்டும். இப்படி ஒன்றாய் கூடக்கூடிய மனிதர்கள் தங்களோடு இருக்கக்கூடிய சொத்துக்களை பிறரிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும், அனைவரும் சமமாய் இருக்க வேண்டும் என்று எண்ணுகிற அந்த மனிதர்கள், இறை வேண்டல் செய்யக்கூடிய மனிதர்கள், இயேசுவினுடைய அன்பு பிள்ளைகளாக, சீடர்களாக ஒன்று கூடிய மனிதர்களை பார்த்து அற்புதம் நடக்கிறது. அன்புக்குரியவர்களே, மற்ற மனிதர்கள் இவர்கள் மேல் நல்ல எண்ணம் கொள்ளுகிறார்கள், நல்ல எண்ணம் கொள்ளுகிறார்கள். எவன் ஒருவன் கிறிஸ்துவை நம்பி தன்னை இருக்கக்கூடிய நிலையிலிருந்து இழக்கிறானோ, எவன் ஒருவன் எல்லாரும் வாழ வேண்டும் என நினைக்கிறானோ, அவர்களை பார்த்து மற்ற மனிதர்கள் இப்படிப்பட்ட மனிதர்களைப் போல நாம் வாழ வேண்டும் என அவர்களை பற்றி நினைப்பார்கள். அதுதான் வாழ்க்கை, கிறிஸ்துவ வாழ்க்கை, நம்பிக்கைக்குரிய வாழ்க்கை. இதுதான் முதல் வாசகம் மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட நிலையில் கடவுள் ஒரு அற்புதத்தை செய்கிறார். இப்படிப்பட்ட மனநிலை கொண்டவர்களை நாள்தோறும் கொண்டு வந்து சேர்க்கிறார். இதுதான் உயிர்த்த பிறகு ஆண்டவர் சீடர்களிடையே செய்யக்கூடிய ஒரு அற்புதம். இதை பார்த்த பிறகுதான் அவர்கள் இயேசுவினுடைய கட்டளையை ஏற்று பல இடங்களுக்கும் பயணம் செய்கிறார்கள், நாடு கடந்து வருகிறார்கள். இப்போதை போல அப்பொழுது பயணம் செய்வதற்கு எதுவும் வசதிகள் கிடையாது. அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையிலே தோமா இந்திய நாட்டிற்கு வருகிறார். இன்றும் தோமாவின் கிறிஸ்தவர்கள் என்று பெருமை சொல்லக்கூடிய மனிதர்கள் இருக்கிறார்கள். நாங்கள் தோமாவினிடமிருந்து நாங்கள் அந்த நம்பிக்கையை பெற்றுக்கொண்டவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அப்படியெனில் தோமா 20 ஆண்டுகளுக்கு மேலாக இங்கு இருந்திருக்கிறார், தன்னுடைய உயிரை மாய்த்திருக்கிறார். இயேசு சொன்ன அந்த கட்டளையை அவர் கடைபிடித்து இந்திய நாட்டிற்கு பயணம் செய்து துன்பத்தை பாராது, துயரத்தை பாராது, எங்கு போகிறோம் என தெரியாது இயேசுவை மட்டுமே நம்பிக்கொண்டு வந்த அந்த தோமாவினுடைய அந்த வாழ்க்கை கடைசியில் இரத்தம் சிந்தி மரிக்கிறார், உயிரை துறக்கிறார். அவர் கொண்ட நம்பிக்கைக்காக அது இன்னும் வித்தாக மாறுகிறது. வேத சாட்சிகளுடைய வித்து வளருகிறது. அப்படித்தான் இன்று நீங்களும் நானும் இனி நாளில் உயிர் தாண்டவரை கொண்டாடி கொண்டிருக்கிறோம்.
ஒற்றை மனநிலை கொண்டவர்களாக ஒன்று சேர்ந்தவர்கள். தோமாவை போல கடவுளுடைய இயேசுவினுடைய கட்டளையை கடைபிடித்து நாடு கடந்து வந்தவர்கள், இயேசுவுக்காக உயிரை கொடுக்க துணிந்தவர்கள். இவர்கள் எல்லாரும் தான் இயேசுவுக்கு சாட்சி பகரக்கூடியவர்கள். இந்த 2வது வாசகத்தில் மிக தெளிவாக சொல்லப்படுகிறது, கடவுளை இயேசுவை நீங்கள் பார்த்ததில்லை, ஆனாலும் நம்பி பெருமை கொள்ளுகிறீர்கள், மகிழ்ச்சி கொள்ளுகிறீர்கள் என்ற வார்த்தை வருகிறது. அன்புக்குரியவர்களே, நீங்களும் நானும் அப்படிப்பட்ட மனிதர்களாகத்தான் இருக்க வேண்டும். நம்பி கடவுளை பார்க்கவில்லை, இயேசுவை நேராக பார்க்கவில்லை என்றாலும் சீடர்கள் கொடுத்த, அப்போஸ்தலர்கள் கொடுத்த வழி வழியாக அவர்கள் கொடுத்த நம்பிக்கையை கண்டு நாம் விசுவசிக்கிற மனிதர்களை பார்த்து இயேசு என்று சொன்னாரே, காணாமலேயே நம்புகிறவர்கள் பேறு பெற்றவர்கள் என்று சொன்ன அந்த பேறு பெற்றவர்கள் பட்டியலில் நாம் இருக்கின்றோம். ஆக நாம் எப்படிப்பட்ட மனிதர்களாக இருக்க வேண்டும் என்றால், இனி நாளிலே 2 விஷயங்களை மனதிலே நாம் ஏற்றுக்கொள்வோம். 1, அச்சத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களை பார்த்து இயேசுவை தாங்கிய மனிதர்களாகிய நாம் அமைதிக்குரிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். அமைதியை ஏற்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். குழப்பத்தை அல்ல, பிரிவினையை அல்ல, வன்முறையை அல்ல, மாறாக அமைதியை ஏற்படுத்தக்கூடிய மக்களாக நம்முடைய வார்த்தையாலும் எண்ணத்தாலும் சொல்லாலும் செயல்களாலும் நாம் அதை கடைபிடிக்க வேண்டும். ஏனெனில் நமக்கு இரக்கம் காண்பித்த இறைவன், அமைதியை கொண்டு வந்த இறைவன், நமக்குள் அமைதியை கொடுக்கிற இறைவன் இந்த உலகிலே அமைதியை ஏற்படுத்துவதற்கான கருவிகளாகத்தான் நம்மை இங்கே வைத்திருக்கிறார். எனவே நாம் அமைதியை ஏற்படுத்தக்கூடிய அமைதியின் கருவிகளாக இந்த உலகிலே வாழ வேண்டும். 2வதாக, இயேசுவிலே இன்னும் நம்பிக்கை கொள்ளாத மனிதர்களிடத்திலே நாம் இயேசுவை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். எப்படி? நம்பிக்கையாளர்களாக, ஒன்றுபட்ட மனிதர்களாக. கடவுள் மேல் நம்பிக்கை கொண்ட மனிதர்கள் இப்படிப்பட்ட மனிதர்களாக இருப்பார்கள் என்று இப்படி வாழக்கூடிய மனிதர்களை பார்த்து பிற மனிதர்கள் நல்ல எண்ணம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். நாம் வாழுகிற வாழ்க்கையை பார்த்து இவங்கெல்லாம் கிறிஸ்தவங்களா அப்படின்னு சொல்லிடக்கூடாது. இவர்கள்தான் இயேசுவினுடைய மக்கள், கிறிஸ்தவர்கள், கடவுளை நம்புகிறவர்கள். இப்படித்தான் நாம் கடவுளை நம்புகிற மனிதர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற நிலை வர வேண்டும். ஆக அமைதி ஏற்படுத்தக்கூடிய கருவிகளாகவும் கிறிஸ்துவை பிரதிபலிக்கக்கூடிய மனிதர்களாகவும் வாழ இந்த நாளில் நாம் அழைக்கப்படுகிறோம். அப்பொழுது தோமாவை பார்த்து சொன்ன அதே வார்த்தை, காணாமலே நம்புகிறவர் பேறு பெற்றவர் என்ற வார்த்தை இன்று நம்முடைய வாழ்க்கையாலும் நிறைவேறும். எனவே நாம் காணாமலே நம்பியிருக்கிற மக்கள் கிறிஸ்துவை பிரதிபலித்து அமைதியை ஏற்படுத்தக்கூடிய மக்களாக வாழ இந்த நாளிலே தொடர்ந்து மன்றாடுவோம். இறைவன் உங்களையும் என்னையும் மிகச்சிறந்த ஒரு கருவியாக அவருடைய பாதைக்காக, அவருடைய எண்ணத்திற்காக நம்மை பயன்படுத்துவாராக. ஆமீன். ஒன்றாய் வாழ்வோரினை
தாயும் தந்தையுமான இறைவனிடத்திலே நம்முடைய மன்றாட்டுகளை வேண்டுதல்களை எடுத்து வைப்போம். அன்பின் நிறைவா, திருச்சபை வழிநடத்தக்கூடிய தலைவர், ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் என ஒவ்வொருவரையும் நம்முடைய பாதத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆசிர்வதியும் வழி நடத்தும். நம்பிக்கையாலே மக்களை கட்டி எழுப்பக்கூடியவர்களாக, உம்முடைய சிறந்த கருவிகளாக அனைவரும் விளங்கிட நீர்தாமே உம்முடைய ஆசியை தந்திரள வேண்டுமாய் உம்மிடத்தில் கேட்கின்றோம். காணாமலே நம்புகிறவர் பேறு பெற்றவர் என்ற வார்த்தைக்கு நாங்கள் உண்மையுள்ளவர்களாக, ஒவ்வொரு நாளும் எங்களுடைய பெற்றோர் வழியாக, திருச்சபை வழியாக, இறை வார்த்தை வழியாக, உங்களுடைய வெளிப்பாடுதல் வழியாக, தூய ஆவியினுடைய தூண்டுதல் வழியாக எங்களுடைய நம்பிக்கையை நாங்கள் கட்டி எழுப்பி இருக்கின்றோம். இந்த நம்பிக்கையை இன்னும் உறுதிப்படுத்தும், இன்னும் எங்களை ஆசிர்வதியும் வழி நடத்தும். இந்த நாளிலே இந்த திருப்பலியில் கலந்து கொண்டு ஜெபிக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகளை ஆசிர்வதித்திரளும். காவிரி கலைத்தரகம் வழியாக ஒவ்வொரு நாளும் திருப்பலியை இணைந்து ஜெபிக்கிற உம் பிள்ளைகளை ஆசிர்வதியும். இந்த திருப்பலியில் இணைந்து ஜெபிக்கிற மக்களோடு ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கக்கூடிய நல்ல உள்ளத்தை தந்திருக்கக்கூடிய உமக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை வழிநடத்துகிறீர் என்று நாங்கள் நம்புகிறோம் தகப்பனே. நாங்கள் இன்னும் அதிகமாக உம்முடைய வார்த்தையை பரப்பிடவும், நம்பிக்கை இன்னும் ஆழப்படுத்திடவும் வேண்டிய ஆசீர்வாதங்களை தருவீராக. அன்பின் நிறைவா, இந்த நாளிலே மருத்துவமனையில் இருக்கக்கூடியவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் மீண்டும் வீடு திரும்பிட ஆசிர்வதியும். வீடுகளிலே தனிமைப்படுத்தப்பட்டவருக்காக ஜெபிக்கின்றோம். உற்ற துணையாக, அன்பர்கள் வழியாக அவர்களை வழிநடத்துவீராக, இன்னும் உறுதிப்படுத்துவீராக. இந்த நாட்களிலே தேர்வினை எதிர்கொள்ளக்கூடிய பிள்ளைகள், தேர்வினை முடித்துவிட்டு நல்லதொரு ரிசல்ட்டிற்காக எதிர்பார்க்கக்கூடிய பிள்ளைகள், அடுத்த கல்வியாண்டினை முடிவு செய்யக்கூடிய பிள்ளைகளுக்காக மன்றாடுகிறோம். ஆசிர்வதியும், வழிநடத்தும். அப்படியே தூய ஆவியினுடைய உறுதிப்பாட்டினை அவர்களுக்கு தாரும். நல்லதொரு எதிர்காலத்தை கொடும் ஆண்டவரை. திருமண தடையோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு திருமணம் நடைபெறவும், திருமணம் நடைபெற்று பிள்ளைகள் செல்வத்திற்காக இயங்கக்கூடிய பிள்ளைகளுக்கு குழந்தை செல்வத்தை கொடுக்கவும் நீர் ஆசீர்வதிப்பீராக. நல்லதொரு எதிர்காலத்திற்காக, நல்ல வேலை வாய்ப்பிற்காக ஏங்கி தவிக்கக்கூடிய பிள்ளைகளை வழிநடத்துவீராக. நல்ல மனிதர்களை சந்திக்க வைத்து வழிகாட்டுதலை கொடுப்பீராக. இந்த நாளிலே பயணம் செய்யக்கூடிய நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளிலே உம்முடைய அன்பு கிடைக்காதா, உம்முடைய ஆசீர்வாதம் கிடைக்காதா என இயங்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய பாதத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த நாளை அவர்களுக்கு உன்னதமான நாளாக மாற்றிக்கொடும் ஆண்டவரே. ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகள், உம்மை மறந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய அன்பை சுவைக்கக்கூடிய பிள்ளைகளாக, எதிர்காலம் சிறக்க வேண்டும் என ஏங்கி தவிக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதித்து மிகுந்த ஆசீர்வாதத்தையும் நம்பிக்கையையும் உறுதிப்படுத்தி அருளும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசுநாதருடைய திருமுகத்தை பார்த்து கேட்கிறோம். ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாம்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புது பிறப்படைந்தவும் மக்களின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது பெயரை அறிக்கையிடுவதாலும் திருமுழுக்கினாலும் புதுப்பிக்க பெற்ற இவர்கள் என்றென்றும் உள்ள பேற்றினை பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். கிறிஸ்து வழியாகவே ஒளியின் மக்கள் நிலை வாழ்வில் நுழைகின்றன. விண்ணரசின் கதவுகள் நம்பிக்கையாளருக்கு திறந்து விடப்படுகின்றன. ஏனெனில் சாவுக்கு உரிய எங்கள் வாழ்வும் அவரது சாவால் மீட்பு அடைந்து அவரது உயிர்ப்பிலே அனைவரது வாழ்வும் உயிர் தெழலாயிற்று. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றன. அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்துமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி
தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணென்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முக்குகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். கடவுளை தந்தையின் அழைக்க இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்தார். எனவே நாம் துணிவோடு சொல்லுவோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, முது பெயர் தூயதென போற்ற பெருக, முது ஆட்சி வருக, முது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள மன்றாடுகின்றோம். மது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கும் மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் மது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி மது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்துருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனுடைய செம்மறி, இதோ உலகத்தின் பாவத்தை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும்.
உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, பாஸ்கா அருள் அடையாளத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டுள்ளோம். அதனால் அதன் ஆற்றல் எங்களுடைய உள்ளங்களில் தொடர்ந்து நிலைத்திருக்கச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், வாழும் பலி தொடர்கின்றது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பெயராலே ஆமீன். நமது கேசி ட்ரிச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட்.